தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் மூர்த்தி ஆதரவாளருக்கு மானாமதுரையில் எம்எல்ஏ சீட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அமைச்சர் மூர்த்தி ஆதரவாளருக்கு மானாமதுரையில் எம்எல்ஏ சீட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அமைச்சர் மூர்த்தி இவர் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மதுரை மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவராக பதவியேற்றார். படிப்படியாக உயர்ந்து திமுகவின் மாவட்ட செயலாளரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், தற்பொழுது அமைச்சராக உள்ளார். இவர் தன்னுடைய அரசியல் செல்வாக்கின் காரணமாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, கவுன்சிலர் சீட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல. இந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி ஆதரவாளர் பெண் ஒருவருக்கு மானாமதுரையில் மீண்டும் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துள்ளார். ஆம், முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார். இவருடைய கணவர் ரவிக்குமார் மதுரையில் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளராக இருந்தவர். இவருடைய மனைவிதான் தமிழரசி. தமிழரசி ரவிக்குமாருக்கு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சமயநல்லூர் தனி தொகுதியில் சீட்டு வாங்கி கொடுத்தார். தமிழரசி ரவிக்குமார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் சமயநல்லூர் தொகுதியில் வெற்றி பெற்று ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றார். 2011ஆம் ஆண்டு இவர் மானாமதுரை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016ஆம் ஆண்டு வேறு ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மானாமதுரையில் போட்டியிட்டு 2வது முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. தற்பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. உள்ளூரிலே மாரியப்பன் கென்னடி என்பவர் சீட்டு கேட்டு வந்தார். அவருக்குத்தான் சீட்டு என கூறப்பட்டது. அமைச்சர் பெரியகருப்பன் தமிழரசிக்கு சீட்டு வாங்கி கொடுப்பதில் ஆர்வமில்லை. அவருக்கு எதிராக வேறு ஒருவருக்கு சீட்டு கேட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளரான தமிழரசி ரவிக்குமாருக்கு மீண்டும் சீட்டு கிடைத்துள்ளது. தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் மூர்த்தியின் ஆதரவாளர். தற்பொழுது 2 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 4வது முறையாக மானாமதுரை தொகுதியில் தமிழரசி ரவிக்குமார் போட்டியிடுகின்றார்.